அதுல ஒரு கோடு வரும். அதை நீங்க இன்னொரு டச் பண்ணீங்கன்னா அந்த கோடு போயிடுச்சுன்னா நீங்க பேசுறது கேட்போம். கரெக்டா இருக்குங்க ஐயா. எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க வந்து பேசிட்டே இருக்கலாம். இப்ப வந்து அடியனது ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குரு வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஊரே சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே. கலைவாணி அம்மா விநாயகர் பாட்டு பாடுங்க. கலைவாணி அம்மா. சிவாய நம்மம்மா. சிவாய நம்ம. திருவடி வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவின பயில் வலி பலமுறையிறையே, வடிவின பயில் வலி பலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. அத பாடுறமா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. கோழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வண்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா ஐயா. திருவடி வணங்குறோங்க ஐயா. நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் எல்லோருக்கும். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இன்று நிலம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக மலர்ந்திருக்கின்றது. கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்கார பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இறைவன் திருக்கருணையினாலே அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு 19, 20, 21, 22 ஆகிய 4 பாடல்களை பற்றி விரிவாக நாம சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் காட்டுகின்ற அற்புதங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அலங்காரங்களையும் ஆராதனைகளையும் மிக சிறப்பாக இந்த பாடல் வழியாக காட்டியிருப்பதை நாம் காணப்போகின்றோம். இன்றைய தொகுப்பு பாடல்களினுடைய சிறப்பு என்னவென்றால், அருணகிரிநாதர் முருகப்பெருமானை மட்டும் நமக்கு தோற்றமளிக்க செய்யாமல் காட்டாமல், அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் இங்கு இந்த பாடல்கள் வழியாக நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அதுதான் இன்றைய வகுப்பினுடைய சிறப்பாக நான் கருதுகின்றேன். முருகப்பெருமான் அணி அலங்காரமாக காட்சியளிக்கின்றார்.
ஒன்று. அதை அடுத்து பார்வதி தேவியார் திருமண கோலத்தோடு திருப்பரங்குன்றத்திலே தேவர்கள் சூழ, முனிவர்கள் சூழ, மனிதர்கள் சூழ அந்த திருமண காட்சியை மிக அற்புதமாக இன்றைக்கு அருணகிரிநாதர் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் திணைப்புனத்திலே வள்ளியை சந்தித்து காதல் புரிகின்ற அந்த காட்சியையும் அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கின்றார். அடுத்தபடியாக முருகப்பெருமான் மட்டும் பலம் பொருந்தியவர் அல்ல, முருகப்பெருமானுடைய பரம்பரையே பலம் பொருந்தியது என்பதை காட்டுவதற்கு திருமாலை அடையாளப்படுத்தி திருமாலுடைய மருமகன்தான் முருகப்பெருமான். திருமான் ஒரு சிறந்த பலசாலி, தீமைகளை எல்லாம் அழித்து இந்த உலகத்திலே நன்மை பெருக செய்த ஒரு பெரும் சக்தி வாய்ந்த கடவுள். அவருக்கு மருமகனாக இருக்கின்றார் முருகப்பெருமான் என்பதையும் இந்த பாடல் வழியாக காட்டி, இறுதியாக உமையம்மையையும் பார்வதி தேவியாரையும் முருகப்பெருமானை ஈன்றெடுத்த தன்னுடைய தாயாரையும் நமக்கு காட்டி அருணகிரிநாதர் மகிழ்ந்திருக்கின்றார் இந்த பாடல்கள் வழியாக. அதுதான் இந்த பாடல் தொகுப்பினுடைய சிறப்பு என்பதை கூறி, முன்னுரையாக இந்த பாடல்கள் வழியாக, இந்த 4 பாடல்கள் வழியாக என்னென்ன கருத்துக்களை நாம் இங்கு பார்க்க போகின்றோம் என்பதை முன்னுரையாக தெரிவித்துவிட்டு பின்பு நம் பாடலுக்குள் செல்லுவோம். அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக சூனியத்தினுடைய பெருமையை ஏற்கனவே அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கின்றார். மௌனம் மிகவும் முக்கியம், தியானம் மிகவும் முக்கியம். எப்பொழுதும் நீ சண்டை போட்டுக்கொண்டும் சச்சரவு செய்து கொண்டும் பரபரப்பான வாழ்க்கையை நீ கை கொள்ளாதே, நீ ஓய்வெடுக்க கற்றுக்கொள், அமைதியாக இருக்க கற்றுக்கொள், ஆண்டவனை நினைப்பதற்கு நேரத்தை ஒதுக்கு என்று எல்லாம் சொல்லி இருக்கின்றார். இந்த பாடல் வழியாக அந்த சூனியம், ஒன்றும் இல்லாமல் கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மை, நான், ரமண மகரிஷி அதைத்தான் சொல்லி காட்டினார். நாம் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீ விடை காணுவதற்கு முற்படுகின்ற பொழுது அந்த சூனிய நிலையை நீ அடைவாய் என்று நம்ம ரமண மகரிஷி அவர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார். அதே கருத்தை தான் அருணகிரிநாதர் அவர்களும் அந்த சூனியத்தின் பெருமையை நீ அப்படியே தவ யோகத்திலே நீ இருக்கின்ற பொழுது அந்த ஒரு பொருளை தெரிந்து கொள்ளுகின்றாய், அதற்கு பின்பு அதை பற்றி அறிந்து கொள்ளுகின்றாய், அப்புறம் நீ உணர்கின்ற நிலைக்கு போகின்ற பொழுது தான் உனக்கு அந்த சூனிய நிலை சித்திக்கின்றது என்கின்ற ஒரு பெருமையை இந்த பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார். அடுத்தபடியாக வினை பயன யாருமே, வினையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. வினை அப்படிங்கிறது அது 3 விதமான வினை இருக்குது. ஒன்று நம்ம முற்பிறவியில செய்த வினை, அது சஞ்சித வினை என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த பிறவியிலே நம்ம அனுபவிக்கக்கூடிய வினையை பிராரத்த வினை என்று நம்ம சொல்லுகின்றோம். அந்த முற்பிறவியில நம்ம செய்த தீமைகள் அந்த முற்பிறவியிலேயே கழியல அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த பிறவியிலையும் நம்ம துன்பத்திற்கு அது காரணமாக வந்து அமையும் என்பதையும், இந்த பிறவியில நீங்க வினைகள் செய்யாமல் நற்காரியங்கள் செய்து நல்லனவைகளையே நினைத்து பெருமானின் திருவடிகளே சதம் என்று இருந்தால் இந்த வினைகளை நீங்க சேர்த்தாம இருப்பதற்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்
எதிர்காலமான அடுத்த பிறவியான ஆகாமியம், அது எதிர்கால வினைக்கு பேரு ஆகாமிய வினை என்று பேரு. ஆகாமியத்திற்கு வினைகளை சேர்க்காமல் நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் சித்தமாக இருக்க வேண்டும், உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உதாரணங்களை எல்லாம் நமக்கு சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அருணகிரிநாதர் இந்த பாடல்கள் வழியாக முயற்சிப்பதை நாம் கண்ணுறப் போகின்றோம். மீண்டும் செல்வத்தை நீங்கள் சேர்த்து கொண்டே போகின்றீர்களே என்று அருணகிரிநாதர் அங்கலாப்புப்படுறார். செல்வம் சேர்ப்பது ஒன்றே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று இருக்கின்றீர்களே, இறைவனுடைய திருவடியை பற்றியும் தவத்தின் பெருமையை பற்றியும் யோகத்தின் சிறப்பை பற்றியும் நீங்க கொஞ்சம் கூட சிந்திக்காம உங்களுடைய செல்வங்களை அதிகப்படுத்தி கொள்வதே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றீர்களே, உங்களை பார்த்து நான் எச்சரிக்கின்றேன், உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய குறிக்கோளையும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற விதமாக அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். இப்படியே செல்வத்தையே சேர்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உன்னுடைய வாழ்வுக்கு முடிவு வந்துவிடும், நீ இறக்கின்ற தருவாய் வந்துவிடும். நான் செல்வத்தை சேர்க்கிறேன், நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன், பேங்க்ல அதை போட்டு வச்சிருக்கிறேன், என்னோட கையெழுத்து இல்லாம அதை யாரும் எடுக்க முடியாது, நான் புதைச்சி வச்சிருக்கிறேன் பணத்தை அப்படின்னு எல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தீன்னாலும் நீ இறந்ததற்கு பின்னாடி அந்த பணத்தை நீயா அனுபவிக்க போற, அது உனக்கா கிடைக்க போகுது, அது உன்னோட அந்த பணம் வரப்போகிறதா என்கின்ற அந்த ரொம்ப காரசாரமாக மனசுல அடிச்சு சொல்ற மாதிரி அருணகிரிநாதர் கேட்கிறாரு. நீ சேர்த்து வைக்கிற செல்வம், புதைச்சி வைக்கிற செல்வம் போயிருமே அப்படின்னு பயப்பட்டுட்டு அதையெல்லாம் எப்படி எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி எப்படியெல்லாம் கடின வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி பாதுகாக்கிறாயே மனிதா, நீ இறக்குன்ற பொழுது இதை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு கேட்டு உன்னுடைய நடவடிக்கைகளை இன்றிலிருந்தாவது மாற்றிக்கொள், உன்னுடைய எண்ணங்களை இன்றிலிருந்தாவது மாற்றிக்கொள், அறவழியிலே சிந்திப்பதற்கும் அறவழியிலே நடப்பதற்கும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்கின்ற கருத்தையும் இந்த பாடல்கள் வழியாக சொல்லி, அடுத்தபடியாக இறைவனே சதம், இறைவனுடைய மலர்பாதங்களை நான் முழுவதுமாக நம்பி இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். நான் நினைக்கின்ற எல்லோருக்குமே மரண பிரமாதம் இல்லை என்று அருணகிரிநாதர் சட்டபூர்வமாக சொல்லுகின்றார். இந்த மரண பிரமாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரண பயம். நம்ம எல்லாருமே மரண பயத்தினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கை வலிச்சா பயம், கால் வலிச்சா பயம், வயிறு வலிச்சா பயம், தலை வலிச்சா பயம், டாக்டர் ஆஸ்பத்திரி அப்படின்னு நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கெல்லாம் மரண பயம் இருக்குது. அந்த மரண பயம் நீங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 வழி இருக்குது. ஒண்ணு, இந்த கவலைப்படாமல் இருக்கணும், தைரியமா இருக்கணும். அப்புறம் அனாவசியமான ஆசைகள், பற்றுக்கள், பாசங்களை எல்லாம் ஒழிச்சிடணும். ஒழிச்சிட்டு அந்த சூனிய வாழ்க்கை அல்லது ஞான பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு வானப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. பற்று எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு இறைவனுடைய கமல பாதங்களே சிறந்தது என்று ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, அப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மனதின் முதிர்ச்சியால், உடலின் முதிர்ச்சியால் வருகின்ற அந்த நிலைக்கு பேரு வானப்பிரஸ்த வாழ்க்கை என்று பெயர்.
அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுக்கும் மரண பயம் வராது. முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களுக்கும் அந்த மரண பயம் வராது. அருணகிரிநாதர் இப்பொழுது சொல்லுகின்றார், இந்த பண்பாடு, இந்த குறிக்கோள்கள், இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் என்னுடைய மனதில் படிமானம் ஆகி இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு மரண பயம் இல்லை என்று அவர் அடித்து கூறி ஒரு டிக்ளேரே பண்ணுகின்றார். எனக்கு மரண பயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் எனக்கு துணை நிற்கின்றன என்கின்ற செய்தியை சொல்லி, அடுத்தபடியாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வானை மணப்பெண்ணாக வீற்றிருக்கின்றார். சபையோர்கள் கூடிய சபையாக இருக்கின்றது. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய பெரும் சபையில மங்கள நான் எடுத்து முருகப்பெருமான் வாத்தியங்கள், மங்கள ஒலிகள் எல்லாம் நிரம்ப முருகப்பெருமான் தெய்வானைக்கு மாங்கல்ய நாணை சூட்டி மனம் முடிக்கின்றார். முருகப்பெருமான் தந்த ஒரு கொடை அது. மாங்கல்ய பாக்கியத்தை தெய்வ யானைக்கு கொடுத்து மகிழுகின்ற ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு காணுகின்றோம். அடுத்தபடியாக திணைப்புனத்திலே அந்த பறவைகளை எல்லாம் ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வள்ளியை சென்று சந்திக்கக்கூடிய காட்சியையும் காட்சிப்படுத்தி முருகப்பெருமான் வள்ளியினுடைய காதலனாக இருக்கின்றார் என்பதையும் காட்டிவிட்டு திருமாலை இங்கு காட்டுகிறார். திருமால் எப்படிப்பட்ட திருமால்னா பலம் வாய்ந்த திருமால், அநீதிகளை அழிக்கக்கூடிய திருமால். இங்க அநீதிகளை அழித்து வெற்றி வாகை சூடக்கூடிய திருமாலை நமக்கு காட்டி அந்த திருமாலினுடைய மருமகனாக முருகப்பெருமான் இருக்கின்றார் என்பதையும் காட்டியிருக்கின்றார். இறுதியாகத்தான் அந்த பார்வதி தேவியாருடைய புதல்வன்தான் முருகப்பெருமான் என்கின்ற செய்தியையும் சொல்லி இந்த பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றார் என்கின்ற முன்னுரை வாக்கியங்களை உங்களிடத்திலே பதிவு செய்துவிட்டு இப்பொழுது நம்முடைய பாடல்களுக்கு சென்று பாடல்கள் வழியாக இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்ப்போம். 19வது பாடல். சொன்ன கிரௌஞ்ச கிரியோடு உருவ துளைத்தவை வேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்தெல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தே நிறந்தே விட்டது இவ்வுடம்பே என்று அருணகிரிநாதர் வகைப்படுத்தி இருக்கின்றார். சொன்ன கிரௌஞ்ச கிரியூடு, கிரௌஞ்ச மலை அது பொன்னிறமாக தக 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 என்று காட்சி அளிக்கின்றது. தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய கூர்மையான வேலை செலுத்தி அது கிரியூடு உருவ துளைத்த வைவேல் மன்னனே என்கின்றார். எப்படிப்பட்ட மன்னன்? அந்த கிரௌஞ்ச மலையை உன்னுடைய கூரிய வேலால் துளைத்து மன்னன் என்கின்ற மாபெரும் தைரியசாலியாக விளங்குகின்ற முருகப்பெருமானே. சொன்ன கிரௌஞ்ச கிரியூடு உருவ துளைத்த வைவேல் மன்னனாக இருக்கின்றாய். கடம்ப மலர்களை சூடி இருக்கின்றாய். கடம்பின் மலர் மாலை மார்பனாக தெரிகின்ற விளங்குகின்ற முருகப்பெருமானே, உன்னை நான் போற்றுகின்றேன்.
உன் பாதம் நான் சரணடைகின்றேன். நான் மனப்பக்குவம் அடைந்து விட்டேன். இப்பொழுது மௌனம் சாதிக்கின்றேன். மௌனத்தின் மூலமாகத்தான், தியானத்தின் மூலமாகத்தான், தவத்தை மேற்கொள்ளுவதன் மூலமாகத்தான் உன்னை உணர முடியும் என்று நான் கண்டுகொண்டேன், உணர்ந்து கொண்டேன். ஆகவே மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து தான் பார்த்து, அப்புறம் தெரிந்து, அப்புறம் உணர்ந்து, உன்னை உணர்ந்தேன். அந்த உணர்கின்ற நிலை அப்படிங்கிறது அது டீப்பா இருக்கணும், ஆழமான நிலையாக இருக்க வேண்டும். அது மேலோட்டமாக உணர்ந்தால் முருகப்பெருமானுடைய கருணைக்கு நாம் பாத்திரமாக முடியாது. முருகப்பெருமானுடைய உருவம் நமக்கு தட்டுப்படாது. நின்னை உணர்ந்து உணர்ந்து, அதனால்தான் 2 தடவை இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. உணர்ந்து உணர்ந்து என்கின்ற பொழுது அந்த படிமானம் மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும். ஆழ்ந்து நம்ம தியானம் செய்கின்ற பொழுதும் வேறு எந்த சிந்தனையுமே நம்மிடத்திலே பற்றாமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பரமன் நமக்கு காட்சி அளிப்பான் என்பதைத்தான் உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒடுங்கிய நிலை. ஒருங்கிய என்று சொன்னால் ஒடுங்கி போயிடுச்சு. மற்றதையெல்லாம் நமக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், அந்த உலகாயுத வாழ்க்கை, நன்மை, தீமை எல்லாமே அடங்கி போச்சு. எல்லாம் ஒடுங்கிய அந்த நிலையில நான் நிர்குணம் பூண்டேன். என்னுடைய ராஜச குணம் போயிருச்சு, என்னுடைய தாமச குணம் போயிருச்சு, என்னுடைய தெய்வ குணம் ஒன்றுதான் மேலோங்கி இப்பொழுது என்னிடத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. நிர்குணமாக நான் இருக்கின்றேன். உன்னை உணர்ந்தேன், மௌனத்தை கடைபிடித்தேன், உன்னை உணர்ந்தேன், எல்லாம் ஒடுங்கி விட்டது. உன்னுடைய நினைவு ஒன்றுதான் என் மேலோங்கி நிற்கின்றது. இந்த நிலையிலே நான் என்னையே மறந்து விட்டேன். முருகா, நீயே உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னை தியானித்து உணர்ந்து உணர்ந்து என்னுடைய நிலையை ஒருமைப்படுத்துகின்ற பொழுது நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். உன்னை மட்டும்தான் நினைத்திருக்கின்றேன். நான் உயிரால் இருக்கின்றேன், உடம்பால் இறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய ஆன்மாவும் முருகப்பெருமானுடைய கருணையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்ற அளவிற்கு என்னுடைய மனப்பக்குவம் நான் அடைந்து விட்டேன். அந்த ஆன்மா சித்தித்தும் உயிரோட்டமாகவும் இருக்கின்ற நிலையில உடம்பும் இந்த அவயவங்களும் இந்த அவயவத்தினுடைய அவலங்களும் அது செய்கின்ற அந்த வலிகள், போக்குவரத்து எதுவுமே இப்ப எனக்கு தெரியல. நான் இறந்து விட்ட நிலைக்கே வந்து விட்டேன். நான் என்னை மறந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக சொல்றாரு, என்னுடைய உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே இப்ப எனக்கு நினைவே இல்லாத அளவிற்கு நான் வந்து விட்டேன் என்று அந்த சூனியத்தினுடைய பெருமையை, கரைந்து போவதனுடைய சிறப்பை, நான் யார் நான் யார் என்று அந்த கேள்வியினுடைய இறுதி கட்டத்திலே நீ வருகின்ற பொழுது உனக்கு வரக்கூடிய அந்த நிலையை அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு வெடித்து காட்டியிருக்கின்றார். சூனியத்தினுடைய நிலையை நம்ம அடைந்து விட்டோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய கருணையும் நமக்கு பரிபூர்ணமாக வந்து சேர்ந்து விட்டது என்று பொருள். முருகனோடு ஐக்கியமாகிவிட்டோம் என்பதற்கு அது அர்த்தமாகிறது என்பதாக இந்த பாடல் மிக அற்புதமான பாடலாக இருக்கின்றது. சொன்ன கிரௌஞ்ச கிரியோடு உருவ துளைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்துணர்ந்தெல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தே நிறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பதாக இந்த பாடலை சிறப்பு செய்து அருணகிரிநாதர் நமக்கு அளித்திருக்கின்றார்.
20வது பாடலுக்கு நாம் இப்பொழுது வருகின்றோம். கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலி காளுங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாதுங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடி பிறகே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய அலங்காரம் கோழிக்கொடியன் என்பது. சேவல் கொடியோனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். சேவலும் மயிலும் அவருக்கு அணிகலன்களாக விளங்குகின்றது என்பதை பார்க்கின்றோம். கோழிக்கொடியன் முருகப்பெருமான். பக்தர்களே, அன்பர்களே, முருகப்பெருமானுடைய அடிமைகளாக நீங்கள், முருகன் அடிமைகளாக நீங்கள் ஆகுங்கள். ஏன் இன்னும் பாராமுகமாக இருக்கின்றீர்கள் என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே கேட்கின்றார். கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதி இலிகள். நீங்கள் மதி இல்லாதவர்கள். உங்களுக்கு மதி இருந்தால், உங்களுக்கு புத்தி இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய அறிவு விளக்கம் பெற்றிருந்தால் நீங்கள் ஒன்றே செய்வீர்கள், நன்றே செய்வீர்கள், இன்றே செய்வீர்கள். அது முருகப்பெருமானை போற்றுதல் ஒன்றே ஒன்றுதான். அதை செய்யாம இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்கள் வாழ்வினால் என்ன பிரயோஜனத்தை நீங்கள் கண்டீர்கள்? இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்களே, இந்த வாழ்க்கையினுடைய கருத்து என்ன? அதற்கு என்ன அர்த்தம் ஏதாவது இருக்கின்றதா? ஒன்றுமே இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. ஏனென்றால் முருகப்பெருமானை நீங்கள் நினைக்காத காரணத்தினாலே வல்வினையால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை, இந்த மூன்றுக்கும் பற்றுக்கோளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். முற்பிறப்பிலே நீங்கள் கெட்டது செய்தீர்கள், கெடுதல்கள் செய்தீர்கள், குற்றங்கள் இழைத்தீர்கள். அந்த குற்றங்கள் யாவும் சென்ற பிறவியிலேயே கழியவில்லை. அது இந்த பிறவியிலும் வந்து தேங்கி கிடக்கின்றது. இன்றைக்கு ஐயோ அம்மா நான் துன்பப்படுகின்றேனே என்று நீ வேதனையால் வெம்பி திரிகின்றாயே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பிராரத்த வினையிலும் உனக்கு துன்பம் விளைகின்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், சென்ற பிறவியிலே நீ செய்த அந்த தீவினைகளுடைய மிச்சம் மீதி எல்லாம் வந்து உன்னை துன்புறுத்துகிறது. இந்த பிறவியிலே நீ துன்பம் செய்யாமல், இந்த தீமை செய்யாமல் இரு. இந்த பிறவியிலே நீ கெடுதல் செய்யாமல் இரு. இந்த பிறவியிலும் நீ கெடுதல் செஞ்சீன்னா அந்த துன்பம் உனக்கு சேர்ந்துட்டே தான் போகும். அழுக்கு உன்னுடைய உடம்பிலே சேர்வதை போல அந்த வினைகள் சேர்ந்து கொண்டேதான் போகும். ஆகவே வல்வினை நோய் ஊழில் பெருவலி, ஊழ் வினை வந்து அந்த வினையினுடைய தாக்கத்தினால நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, என்ன டாக்டர் கிட்ட போனாலும் சரி, அந்த வினை உன்னை விடாது. அந்த வலி, அந்த வேதனை, அந்த துன்பம் அதிகப்பட்டு கொண்டேதான் இருக்கும். வட்டல்ல சோறு போட்டீங்கன்னா அந்த சோறு எடுத்து உண்ணுவதற்கு கூட உன்னுடைய துன்பம் உன்னை விடாது. அவ்வளவு தூரம் வேதனைப்படுவாய். ஏனென்று சொன்னால் நீ முருகப்பெருமானை நினைக்காமல் இருக்கின்றதுதான் அதற்கு காரணம் என்பதை ரொம்ப அழுத்தமாக வல்வினை நோய் ஊழில் பெருவலி உன்னை உண்ண ஒட்டாது என்று தீர்க்கமாக முடிவாக தெளிவாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மக்களே, அன்பர்களே, உங்களுடைய வினைகளை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். இந்த பிறவி உங்களுக்கு அற்புதமான பிறவி கிடைத்திருக்கின்றது. இறைவனுடைய திருக்கருணையினாலே இந்த பூ உலகத்திலே மனிதர்களாக நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இந்த பிறவியிலே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வினைகளை ஏற்றிக்கொள்ளாதீர்கள், சேர்த்து கொள்ளாதீர்கள் என்பதை
நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் என்று அருணகிரிநாதர் சொல்லி நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக அந்த வாழ்க்கையினுடைய நிலையில்லாமையை பற்றியும் செல்வத்தை சேர்த்து சேர்த்து அதிலே இன்பம் காணுகின்ற அந்த அறிவிலிகளுக்கு ஒரு சூடு வைக்கிற மாதிரி அருணகிரிநாதர் சொல்லி காட்டியிருக்கின்றார். உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அத்தமெல்லாம் அப்படின்னா செல்வம். நீங்கள் செல்வத்தை சேர்த்துட்டே இருக்கிறீங்க, அந்த செல்வத்தை அவன் பிடிங்குவான் இவன் பிடிங்குவான்னு பயந்துட்டு நீ எங்கெங்கேயோ கொண்டு போய் சேமிச்சு வைக்கிற, அதை புதைச்சுதான் வைக்கிற. என்னதான் நீ பாடுபட்டு அதை பாதுகாப்பு பண்ணி வச்சாலும் அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நீ நாளைக்கு செத்து போகின்ற பொழுது அந்த செல்வம் உன்னோடு வரப்போகின்றதா என்பதை அருணகிரிநாதர் இந்த இடத்துல கேட்கிறார். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், உங்கள் ஆவி விட்டு போன பின் அந்த பணத்தை யாரோ அனுபவிப்பார் என்று விவேக சிந்தாமணியில சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் அவர்களும் நீ இப்ப செல்வத்தை எல்லாம் ஆழமா புதைச்சு வச்சாலும் சரி, எப்படி பாதுகாப்பு பண்ணி வச்சாலும் சரி, அது உன்னோட வரப்போற செல்வம் இல்லையப்பா. ஆகவே நீ சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்தை எல்லாம் நல்ல வழியிலே செலவு செய், ஏழை எளியோர்களுக்கு கொடு, தான தர்மம் கொடு, அன்னதானம் இடு என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் இங்கு விளக்கப்படுத்தி அருணகிரிநாதர் 2 அருமையான கருத்துக்களை இந்த பாடல் வழியாக நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். வினையை சேர்த்து கொள்ளாதீர்கள், ஆன்மீக வழியிலே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள், முருகப்பெருமானுடைய கருணை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது வினையை குறையுங்கள், வினையை பெருக்காதீர்கள், நல்லது எண்ணுங்கள், நல்லது செய்யுங்கள், நல்லவரையே பாருங்கள். இதே உங்க முருகப்பெருமானை நீங்கள் அடைவதற்கு வழியாக இருக்கும் என்கின்ற செய்தியையும், செல்வம் ஒன்றே குறிக்கோள் என்கின்ற குறுகிய மனப்பான்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சாட்டையடி கொடுக்கின்ற விதமாகவும் அந்த 2 கருத்துக்களை மிக அற்புதமாக, இவைகளெல்லாம் அறிவு ஜீவன்கள் இல்லை, இவர்கள் மதியிலிகள், இவர்கள் அறிவில்லாதவர்கள், அறிவு கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அறிவு கெட்ட தனத்திலிருந்து அறிவுள்ள நிலைக்கு நீங்கள் வாருங்கள். ஏன் பிறந்தீர்கள்? பிறந்ததனுடைய காரணத்தை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தக்க சமயம், இந்த சமயத்தில் நீங்கள் உங்களை உருப்பட வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற கருத்தை மிக அற்புதமாக ஆழமாக அருணகிரிநாதர் புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அடுத்தபடியாக 3வது பாடல் மிக அருமையான பாடல். அந்த பாடலை பார்ப்போம். மரண பிரமாதம் நமக்கில்லை யாமென்றும் வாய்த்த துணை, கிரணகலாபியும் வேலும் உண்டே கிணி முகுள, சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரஷா, பரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. சிறப்பான பாடல். இடையிடையிலே வடமொழி சொற்கள் இந்த பாடலிலே கலந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல வடமொழியினுடைய செல்வாக்கு மிகுந்திருந்த காலம் அது. அதனால்தான் இந்த வடமொழி சொற்கள் இடையிடையே தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோம். முதலாவதாக, மரண பிரமாதம் நமக்கில்லை யாம் என்று ஒரு மிக வெளிப்படையாக, மிக தைரியமாக, சட்டபூர்வமாக சொல்கின்ற அளவிற்கு
அருணகிரிநாதர் மனப்பக்குவம் பெற்றிருக்கின்றார். அதான் வானப்பிரஸ்த வாழ்க்கை ரொம்ப மிக முக்கியம். இந்த உலகிய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நம்ம பக்குவப்பட்ட நிலையில வாழக்கூடிய அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையையும் கை கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானுடைய கருணைக்கும் பரிபூர்ண கிருபாகரனாக விளங்குகின்றார் என்பதை சொல்லுகிறார். மரண பிரமாதம் நமக்கு இல்லை, அந்த பயமே எனக்கு இல்லை. என்றைக்கு வந்தாலும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணித்துத்தான் ஆக வேண்டும், இறந்துபட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த இறந்து விடுகின்ற நாளை நான் ஒரு தெய்வீக நாளாக கருதுகின்றேன். அந்த நாளை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அருணகிரிநாதருக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அருணகிரிநாதருக்கு ஏற்பட்ட அந்த பக்குவம் நமக்கும் வரணும். மரண பிரமாதம் நமக்கு இல்லைன்னு. இப்ப 20 வயசு 19 வயசு 30 வயசு 40 வயசுக்காரங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே கடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளை எல்லாம் தீர்த்து முடித்து நல்லபடியாக செயலாற்றி மகனுக்கு கல்யாணம் பண்ணி மகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவளுடைய வாழ்க்கையெல்லாம் தீர்க்கம் பண்ணதுக்கு பின்னாடிதான் இந்த வார்த்தையை சொல்ற அளவிற்கு தகுதி நம்மளுக்கு வரும். இப்ப இந்த திருக்கூட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மரண பிரமாதம் நமக்கில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அருணகிரிநாதர் சொல்லிட்டாரு. என்றும் வாய்த்த துணை கிரணகலாபியும் வேலும் உண்டே அப்படிங்கிறார். என்றும் அப்படிங்கிறது அவரு தீர்க்கமா அருணகிரிநாதர் சொல்லிட்டார். எனக்கு நிலையாக முருகனுடைய அருள் கிடைத்து விட்டது. என்றும் வாய்த்த துணை. என்ன துணை? கிரணகலாபி ஒரு துணை. அலங்காரமாக, ஆடம்பரமாக, பிரவாகமாக, மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மயில், அதான் கிரணகலாபி. நான் சொன்ன இத்துணை வார்த்தைகளும் அந்த கிரணகலாபிக்குள்ள ஒளிந்திருக்கின்றது, மறைந்திருக்கின்றது, தொக்கி இருக்கின்றது. கிரணகலாபி என்கின்ற பொழுது அலங்காரமாக தோகை விரித்து பிரவாகமாக மகிழ்ச்சியோடு முருகப்பெருமானோடு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மயில் ஒன்று. இரண்டாவது வேல். இது எனக்கு துணையா இருக்குது. மயிலும் வேலும் வாய்த்த துணையாக என்றைக்கும் இருக்கின்ற ஒரே காரணத்தினாலே நான் மரண பயம் இல்லாமல் இந்த உலகிலே வாழுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். மரண பிரமாதம் நமக்கில்லை, யாம் என்றும் வாய்த்த துணை கிரணகலாபியும் வேலும் உண்டே என்பது அருணகிரிநாதர் மிக தெளிவாக முருகப்பெருமானுடைய கருணைக்கு நான் பரிபூரண பாக்கியம் பெற்றிருக்கின்றேன், ஆகவே எனக்கு மரண பயம் இல்லை என்று சொல்லுகிறார். கிண்கிணி முகுள சரண பிரதாப. முருகப்பெருமான் யானை வரும் பின்னே ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல பாதங்களிலே அந்த கிண்கிணி சத்தம் கேட்கின்றது. முருகப்பெருமான் இதோ நான் வந்து விட்டேன், உன்னை ஆபத்திலிருந்து காப்பதற்கு ஆபத்து சகாயனாக நான் வருகிறேன் என்று கிண்கிணி முகுள சரண பிரதாப. சரண பிரதாப அப்படின்னா சரவணபவன் முருகன். முருகன் வருகிறார், குழந்தை வடிவிலே வருகின்றார், குமரன் வடிவிலே வருகின்றார். குழந்தை வடிவிலே வந்த முருகன் இப்பொழுது குமர வடிவிலே கிண்கிணி முகுள சரண பிரதாபா வருகின்றார். என்ன கோலத்தோடு வருகின்றார் அப்படின்னு சொன்னா, அவர் மணமகன் கோலத்தோடு வருகின்றார். மங்கள கோலத்தோடு பக்தர்களுக்கு காட்சி புரிகின்றார். தெய்வீக திருச்சபை திருப்பரங்குன்றம் இப்பொழுது நம்ம கண் முன்னுக்கு அருணகிரிநாதர் கொண்டு வந்து காட்டுகிறார். அந்த மணமகளாக சசி தேவி,
தெய்வானை தெய்வ திருச்சபையிலே வீற்றிருக்கின்றார். தெய்வானைக்கு மாங்கல்யம் சூடுவதற்காக மணமகனாக கிணி முகுள சரண பிரதாபனாக முருகப்பெருமான் வந்து சசிதேவிக்கு மாங்கல்யம் தந்துராஷா, மாங்கல்ய பாக்கியம் அருளுகின்றார், மாங்கல்யம் சூட்டுகின்றார், மணவாளனாக இருக்கின்றார். பெண்ணுக்கு மங்களம் விளைவிப்பது மாங்கல்யம். அந்த மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கின்ற மணவாளனாக முருகப்பெருமான் இந்த இடத்திலே காட்சி அளிக்கின்றார். கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரஷா என்று முருகப்பெருமானை வர்ணித்து, முருகப்பெருமான் சாதாரணமானவர் இல்லை, பரண கிருபாகர அறிவே வடிவு உடையவராக திகழ்கின்றார். அவர் அறிவு பொக்கிஷமாக திகழ்கின்றார். பரண கிருபாகரனாக காட்சியளிக்கின்றார். ஞானாகர, ஞானமே வடிவாக இருக்கின்றார். ஞானாகர சுர பாஸ்கரனாக, பாஸ்கரன் ஒளி வீசும் சூரியனாக, தகதக என்று ஒளி வீசும் சூரியனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். பரண கிருபாகரனாகவும் ஞானாகரசுர பாஸ்கரனாகவும் விளங்குகின்ற முருகப்பெருமான் மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்து தெய்வ யானைக்கு திருச்சபையிலே உற்றார் உறவினர் புடைசூழ எல்லோரும் மகிழ, எல்லோரும் ஒருமித்த கருத்திலே வாழ்த்து கூற இந்த தம்பதியினரை வாழ்த்துகின்ற இந்த அருமையான காட்சியை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரஷா பரணகிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே என்று இந்த பாடல் மிக அருமையான பாடலாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போம். மரண பிரமாதம் நமக்கில்லை யாமென்றும் வாய்த்த துணை, கிரணகலாபியும் வேலும் உண்டே கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரஷா பரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே என்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை, தெய்வீக காட்சியை இந்த பாடல் வழியாக நாம் காண்பதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம் என்று கூறி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த பாடல் 22வது பாடல். மைதாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவை போன் வைய வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. இந்த பாடல் வழியாக திருமாலை பார்க்கின்றோம், வள்ளியை பார்க்கின்றோம், முருகனை ஈன்றெடுத்த, முருகப்பெருமானை ஈன்றெடுத்த உமையாள் பார்வதி தேவியாரையும் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த பாடல் வழியாக அமைந்திருக்கின்றது. முதலில் வள்ளியை பற்றி சொல்லுகின்றார். வள்ளி மொய்தார் அணிகுழல் வள்ளி அப்படின்னு அலங்காரமாக வள்ளியை இங்கு புனைப்படுத்தி வர்ணித்து காட்டியிருக்கின்றார். அந்த தேனீக்கள் எல்லாம் பூக்கள் எப்படிப்பட்ட பூக்களை அணிந்து கொண்டிருக்கின்றாள் என்பது சிறப்பு சொல்லி செய்வதற்காக இவ்வாறு அருணகிரிநாதர் மிக அழகான வர்ணனையாக அமைத்து காட்டியிருக்கின்றார். வண்டுகள் எல்லாம் மொய்க்கின்றன, அந்த மொய்க்கின்ற மாலையை அணிந்திருக்கின்றார். தார்னா மாலை. வண்டுகள் மொய்க்கின்ற மாலையை அணிந்து, அவளுடைய கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தல்னா அணி குழல், அலங்காரமான கூந்தலாக இருக்கின்றது. காதல் தேவதையாக விளங்குகின்ற வள்ளி மங்களகரமாக காட்சியளிக்கின்றாள். மொய்தார் அணி குழல் வள்ளியை
வேட்டவன், வள்ளியை திணைப்புணத்திலே சென்று தேடி சென்று, தெய்வ யானையை தேடி செல்லவில்லை, தெய்வ யானை தேடி வந்தவள், முருகப்பெருமான் தேடி சென்றவள் வள்ளி. திணைப்புணத்திலே தேடி சென்று அவளை சந்தித்து அவளோடு காதல் புரிந்து அந்த காதல் நேரத்திலே மிக சந்தோஷமாக புலங்காகிதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இங்கு அருணகிரிநாதர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன், அந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் என்ன அருட்கருணை புரிவதற்கு காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, முருகப்பெருமானை நீ முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன், இது கேரண்டி அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். நீ என்ன செய்யணும், சதா காலமும் நம்முடைய முத்தமிழால், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த தமிழையே நீ ஓது, தமிழ் பாடல்களையே படி, முருகப்பெருமானுடைய நாமங்களையே ஓதிக்கொண்டிரு என்று சொல்கிறார். வைதார் என்று சொன்னால் வாழ்த்துவார் என்றும் பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள் என்ன சொல்லணும்னா, சில பேருக்கு சங்கடங்களும் சதிப்புகளும் வாழ்க்கையில ஏற்படுறது ரொம்ப சகஜம், இயல்பு. முருகா முருகா அப்படின்னு இருக்கிறாங்க, கோவிலுக்கு போறாங்க, ஆராதனைகள் செய்கின்றார்கள், அபிஷேகம் செய்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் தொடராக வந்து கொண்டிருக்கின்றது, இயல்பு. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு காரணம்தான் வினை பயன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி வினை பயனால நம்முடைய துன்பங்கள் தொடராக வந்து நம்மளை வாட்டுகின்ற பொழுது, உறுத்துகின்ற பொழுது, வேதனைப்படுத்துகின்ற பொழுது, அப்ப நம்மளுக்கு சலிப்பு ஏற்படும். என்ன முருகன், நான் அன்றாட கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், வழிபட்டுட்டு தான் இருக்கிறேன், அவனே சதம் என்று தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு துன்பத்தையே கொடுக்கிறாரே அப்படின்னு சில பேரு வைதார், வையக்கூடிய, அவரை வசைபாடக்கூடிய அல்லது திட்டக்கூடிய நிலையும் கூட ஏற்படலாம் என்றும் இந்த இடத்திலே பொருள் கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீ வாழ்த்தினாலும் சரி, நீ வசைபாடினாலும் சரி, உனக்கு நான் உன்னை வாழ வைப்பேன், உனக்கு நல்வாழ்வு கொடுப்பேன், உன்னுடைய வாழ்வை மலரச் செய்வேன், உன்னுடைய துன்பங்கள் தீரச் செய்வேன் அப்படின்னு முருகப்பெருமான் சித்தமாக இருக்கின்றதாக இந்த இடத்தில் காட்டுகின்றார். முத்தமிழால் வைதாரையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக வாழ வைப்பான். நீ துன்பப்படுகின்ற பொழுது, நீ துயரத்திலே முருகனை, ஏன் முருகா இப்படி என்னை பாடுபடுத்துறேன்னு கேட்டாலும் முருகப்பெருமான் அந்த வினைகளை தீர்ப்பாரு. அந்த வினைகள் முடிந்தவுடனே உனக்கு முருகனுடைய கிருபை தானாக வெளிப்படும். ஆகவே பொறுமையாக இரு, உன்னுடைய வேதனைகளையும் விதிப்படி நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிறத சொல்லி, முத்தமிழால் எல்லோரையும் வாழ வைக்க காத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் இப்பொழுது தன்னுடைய காதலியான வள்ளியோடு காதல் புரிந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கின்ற காட்சியை நாம் இங்கு காணுகின்றோம். மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்பது உறுதி. அந்த ஃபைனல் ரிசல்ட் உறுதி. இறுதியா இப்ப துன்பப்பட்டுனாலும் கடைசியில இன்பமே எந்நாளும் உன் வாழ்வில் சித்திக்கும் என்பது உறுதி என்பதை வாழ வைப்பான் என்கின்ற சொல்லோடு அவர் காட்டுகின்றார். திருமாலனுடைய காட்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்தரிக்க எய்தான். அது வரைக்கும் நம்ம படிச்சோம்னா நம்ம பொருள் பெறுவதற்கு சுலபமாக இருக்கும். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்தரிக்க எய்தான். இந்த இடத்துல ராமன்
ராவணனோடு போர் புரிகின்ற காட்சியை இங்கு நாம் பார்க்கின்றோம். எய்தான், அம்புகளை எய்தான். யார் மீது எய்தான் என்றால், யார் எய்தது? ராமன் எய்தான். யார் மீது எய்தான்? வாரணம் போல் மத யானையை போல வர்றான் பகைவன். யார் பகைவன்? கைதான் 20 உடையவன். சாதாரணமானவன் இல்ல, 20 கையுடையவன், 10 தலை உடையவன். ராவண சீதையை கவர்ந்து சென்று விட்டான். அதற்காக ராமன் அவனோடு போர் புரிந்து கொண்டிருக்கின்றான். நல்லதும் தீயதும், நல்லதற்கிடையேயும் தீயதற்கிடையேயும் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல குணத்தை சித்தரிக்கின்ற ராமனும் தீய குணத்தை சித்தரிக்கின்ற ராவணனுக்கும் இப்பொழுது போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரினுடைய முடிவு, ராமன் வில்லை எய்தான், அம்பை எய்தான், வாளை எய்தான். தலை 10 கத்தரித்து போய்விட்டது, ராவணன் வீழ்ந்து விட்டான் என்பதுதான் செய்தி. இப்போ ராமன் அப்படிங்கிறது யாருன்னா, திருமாலினுடைய அவதாரம் தான் ராமன். அது அப்படிதான் நம்ம கொண்டு கூட்டி இந்த இடத்துல பொருள் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ராமன் ஏன் வர்றான் அப்படின்னு சொன்னா, ராமன் திருமாலினுடைய அவதாரம். திருமால் யாரு அப்படின்னு சொன்னோம்னா, முருகப்பெருமானுடைய மாமன் மருகன். அதான் அடுத்த வார்த்தையிலேயே நம்மளுக்கு வருகிறது. எய்தானுடைய மருமகன். எய்தான் யாரு? திருமால் அல்லது ராமன் அப்படின்னு வச்சுக்கலாம். ராமன் யாருடைய அவதாரம் அப்படின்னு சொன்னா, திருமாலுடைய அவதாரம். அந்த எய்தவனுடைய மருமகன் தான் முருகப்பெருமான் என்பது அப்படியெல்லாம் நம்ம பொருள் பார்க்கின்ற பொழுது இந்த பாடலுக்கு நம்ம சிறப்பாக பொருளை அடைவதற்கு முடிகின்றது. இப்பொழுது வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தலை 10 கத்தரிக்க எய்தான், எய்தவனுடைய மருகன். மருகன் தான் முருகப்பெருமான் அப்படின்னு ஒரு செய்தி. அடுத்தது மீண்டும் மருகனை நம்ம எடுத்து, மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. முருகப்பெருமான் முதல் செய்தி என்ன? திருமாலுடைய மருமகனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாரு. இரண்டாவதாக உமையாள் பெற்றெடுத்த மைந்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று காட்டியிருக்கின்றார். உமையாள் பயன்ற என்றால் பெற்றெடுத்த என்று பொருள். இளஞ்சியமே என்றால் இந்த இடத்துல சரவண பொய்கையை நம்ம குறிப்பதாக கொள்ளலாம். சரவண பொய்கையில் தான் அந்த சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து 6 ஜுவாலைகள் விளங்கி சரவண பொய்கையிலே வந்து, அது 6 கார்த்திகை பெண்களுடைய தழுவலிலே முருகப்பெருமான் 6 முகமாக காட்சியளித்ததும், அந்த 6 முகங்களையும் சேர்த்து கந்தனாக கட்டிப்பிடித்த காட்சி எல்லாம் நமக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. ஆகவே இளஞ்சியம் என்பது ஒரு பொருள். 2 பொருள்களை இங்கு நம்ம காட்டலாம். ஒரு பொருள் சரவண பொய்கையில் பிறந்த முருகப்பெருமான், சரவண பொய்கையில் கட்டிப்பிடித்து கந்தனே என்று அழைத்த உமையாளே, உமையம்மையே, பார்வதி தேவியே என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இரண்டாவது பொருள், இளஞ்சி என்பது ஒரு ஊர். அந்த இளஞ்சி அப்படிங்கிறது குற்றாலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு மிக அருகாமையிலே தொட்ட மாதிரி ஓரூர் என்கின்ற புகழ்பெற்ற முருகர் ஸ்தலம் இருப்பது நம்ம அனைவருக்கு தெரிந்திருக்கும். ஓரூர் என்கின்ற முருகஸ்தலம், அது முருகப்பெருமானை புகழ்படுத்துகின்ற பெருமைக்குரிய ஸ்தலமாக விளங்குகின்றது. ஆகவே இந்த இடத்துல முருகப்பெருமானை அந்த இளஞ்சி என்கின்ற ஊரினுடையோடு சேர்த்து, இப்ப ஊரோட சேர்த்து ஆட்களை அடையாளப்படுத்துகின்றது போல, இப்போ நம்ம
மதுரைக்காரரே அப்படின்னு சொல்லுவோம். மதுரையில இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம குறிப்பதற்கு மதுரைக்காரரே வாங்க அப்படின்னு சொல்றோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை சொல்லுகின்ற பொழுது பழனிசாமி என்று யாருமே சொல்லுவதில்லை, எடப்பாடியார் அப்படின்னு தான் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இலஞ்சியில் சேர்ந்தவர் முருகப்பெருமான், இலஞ்சிக்கே பெருமை சேர்த்தவர். இலஞ்சியில ரொம்ப கோலாகோலமாக விளங்குகின்ற முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார். ஆகவே இந்த இடத்துல முருகப்பெருமான் என்னங்கிறாரு, இலஞ்சியத்தை சேர்ந்தவர். இலஞ்சி ஊரு, இலஞ்சியமே அப்படின்னு சொன்னோம்னா முருகப்பெருமானத்தான் இலஞ்சியமே அப்படின்னு, பட்டுக்கோட்டையாரே என்று சொல்லுவதை போல இலஞ்சியமே என்று சொல்லி காட்டி இருக்கின்றார். அழகுபட இந்த இடத்திலே அருணகிரிநாதர் அலங்காரம் சூட்டி இருக்கின்றார் முருகப்பெருமானுக்கு. உமையாள் பயந்த இலஞ்சியமே என்று முருகப்பெருமான் இத்துணை புகழ்களுக்கும் ஒட்டுமொத்தமான சொந்தக்காரராக விளங்குகின்றார். பிறப்பில் அவர் உயர்ந்தவர், வளர்ப்பில் அவர் உயர்ந்தவர், வாலிபத்தில் அவர் உயர்ந்தவர், மனக்கோலத்திலே அவர் உயர்ந்தவர், காதல் புரிவதிலே உயர்ந்தவர், வீர தீர நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவதிலே அவர் வில்லாதி வில்லனாக இருக்கின்றார் என்கின்ற காட்சிகளை எல்லாம் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்து இருக்கின்றார். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பாடுகின்றேன். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இலஞ்சியமே என்பதாக இந்த பாடல் மிக சிறந்த பாடலாக நான் கருதுகின்றேன். என்றால் வள்ளி தரிசனம் நமக்கு முருகப்பெருமானோடு கிடைக்கிறது. திருமாலினுடைய காட்சியை ராமனுடைய வடிவிலே அருணகிரிநாதர் நமக்கு பலப்படுத்தி இருக்கின்றார். இத்துணைக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த பார்வதி தேவியை, பெற்றெடுத்த தாயை நினைவு கூறுகின்றது சால பொருந்தும் என்கின்ற பண்பிலே உமையாளையும் இந்த இடத்திலே காட்டியிருக்கின்றார். உமையாள் பயந்த இலஞ்சியமே, இது உமையாளுக்கு சிறப்பா இல்லை இலஞ்சியத்துக்கு சிறப்பா? இரண்டுமே சிறப்பு தான். இலஞ்சியம் என்கின்ற முருக பெருமான் கொடிகட்டி பறக்கின்ற ஆராதனையாக நிகழ்கின்ற அந்த ஸ்தலத்தை இந்த இடத்திலே அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். உமையாள் பயந்த இலஞ்சியமே என்கின்ற கருத்தோடு இன்றைய சிந்தனைகளுக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றைய 4 பாடல்கள் வழியாகவும் அநேக சிறந்த கருத்துக்களை, அற்புதமான கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம முருகப்பெருமானையே சரணாகதி அடைய வேண்டியிருந்த இன்றியமையாமையை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இந்த உடம்பு அப்படின்னு சொன்ன காட்சியெல்லாம் இன்றைக்கு மிக அற்புதமான காட்சியாக அமைந்தது. அன்பர் பெருமக்கள் அனைவரும் மிக அற்புதமாக இவைகளை எல்லாம் நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுகின்றீர்கள் என்பதை நீங்கள் கருத்துரை சொல்லுகின்ற பொழுது நான் தெரிந்து கொள்ளுகின்றேன். இந்த அளவிலே இந்த செய்திகளை உங்களிடத்திலே பதிவாக்கி இன்றைய சிந்தனைக்கு முடிவு செய்கின்றேன். வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்த்து பாடல் பாடிட்டு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு கருத்துக்கள் கேட்கலாம் ஐயா. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நந்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிறப்புங்க ஐயா, நல்லா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சிவாய